வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் அகாடமி. ஸோ இன்றைக்கான சம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ஹோம்ஒர்க் சம்மோட ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நேற்று வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க் சம்க்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கொஷின் என்னென்னா, எண்கள் 2:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் கூடுதல் 16 எனில் அவ்வெண்கள் யாவை? ஸோ இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு நம்பரோட ரேஷியோ வந்து 2:4 இருக்குது. அந்த நம்பரோட கூடுதல் ஆட் பண்ணால் 16 இருக்குது. நம்ம என்ன பார்த்தோம், மைனஸ் பண்ணால். ஸோ இது வந்து ஆட் பண்ணால் 16 இருக்குது. அப்போது அந்த ரெண்டு எண்கள் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சம்மோட ஆன்சர் பார்க்கலாம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு நம்பரோட ரேஷியோ வந்து 2:4 இருக்குது. அதோட கூடுதல் கேட்டிருக்காங்க. கூடுதல் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட உங்களுக்கு 16 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்தால் எக்ஸ்ஒயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ எப்படி எழுதுவோம், 16 மைனஸ் ஒய்ன்னு கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஸோ இந்த நம்பரை இதோட மல்டிப்ளை பண்ணணும், இந்த நம்பரை இதோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 4x = 2yன்னு கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் இருக்க இடத்துல இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 4 × 16 - y = 2y. மல்டிப்ளை பண்ணால் 16 4s are உங்களுக்கு என்ன வரும், 64ன்னு கிடைக்கும். 64 - 4y = 2yன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ தான் வேணும். அதனால் 4y அந்த சைட் போச்சுன்னா உங்களுக்கு ப்ளஸ் 4y மாறுமா. அப்போ 2y + 4yன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவீங்க. அப்போ 64 = 2y + 4yயோட வேல்யூ 6y. இப்போ நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ தான் வேணும். அதனால் 6 வந்து அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும், டிவிஷனில் மாறும். அப்போ 6/4 / 6 = yன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 2 3s are 6, 2 3s are 6, 2 2s are 4ன்னு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு வேல்யூ 32/3ன்னு கிடைக்குமா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எக்ஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூவும் கிடச்சிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குது, 16 - y. அப்போ x = 16 - 32 / 3. ஸோ இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் பண்ணுவோமா. ஸோ எல்சிஎம் நம்ம எப்படி பண்ணுவோம், கீழே வந்து 1 இருக்கிறத நினச்சிட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது எல்சிஎம் எடுத்தால் வேல்யூ 3 × 16. அப்போ உங்களுக்கு என்ன வரும், 48ன்னு கிடைக்கும். -32. 48 - 32வோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 16/3ன்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 16/3, ஒய்யோட வேல்யூ 32/3. இன்றைக்கான சம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மாடல் என்ன இருக்குது, 2x = 3√32 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, இதை வந்து எப்படி இருக்குது, க்யூப் ரூட். 3னா க்யூப் ரூட், 2 இருந்ததுன்னா ஸ்கொயர் ரூட். ஸோ இப்போ கிவன் நம்ம எழுதிக்கலாம். கிவன் என்னது, 2x = √32ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி மாடல் வந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த 3யை வந்து நம்ம ஹோல் பவரில் எழுதணும். ஸோ ஹோல் பவர் எழுதும் போது 32, 3 ஹோல் பவர் எழுதும் போது 1/3ன்னு எழுதணும். ஸோ 2x 1/3. ஸோ இப்போ வந்து இங்கேயும் நம்ம 2 பவர்ஸ் வச்சுருந்தோம்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ எழுதலாம். ஸோ அதனால் 32க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். 32க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும், 2 1s are 2, பேலன்ஸ் 1, 2 6s are 12, நெக்ஸ்ட்டு 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4. ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ இங்கே எத்தனை 2 இருக்குது, 5 2 இருக்குது. அப்போது 2^5. ஸோ 2^5யோட வேல்யூ தான் 32. ஸோ 2^5 ஹோல் பவர் 1/3ன்னு எழுதுவோம். இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. a⁻m × n ஃபார்முலா என்னென்னா a⁻mn. ஸோ இந்த ஃபார்முலா படி இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2^5 × 1/3 5/3ன்னு வரும் உங்களுக்கு.
ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் 2 பவர் 5/3. இங்கே 2 பவர் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ கீழே வந்து பேஸ் சேமாக தான் இருக்குது. அப்போ பவரையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ பவரோட வேல்யூ என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/3. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். ஸோ கிவன் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 + 2√2 எனில் √x - 1/√x ஹோல் ஸ்கொயர் அதோட வேல்யூ நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கலாம். கிவன் என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 + 2√2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இது எப்படி இருக்குது நம்மளுக்கு? a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா? அப்போ a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a² plus b square minus 2ab. ஸோ இதானே a - b the whole square formula. ஸோ a - b the whole square formula படி நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடுமா? ஸோ கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸு ப்ளஸ் 1/xன்னு கிடைக்கும். இந்த √x இந்த √x கேன்சல் ஆகிடும். அப்போ வேல்யூ -2ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? எக்ஸ் ப்ளஸ் 1/x -2ன்னு கிடச்சிருக்கா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுற போகிறோன்னா இந்த எக்ஸ் இருக்க இடத்துல இந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸோட வேல்யூ தனியாக, 1/xோட வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ 3 + 2√2ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ 1/x. ஸோ 1/3 + 2√2. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம கான்ஜுகேட் எடுப்போம். கான்ஜுகேட்னா இப்போ இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குன்னா மைனஸால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இங்கே ப்ளஸ்ன்னு தானே இருக்குது. அப்போ மைனஸால் மேலேயும் கீழே நடு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போ 1/3 + 2√2 இன்ட்டு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதணும். 3 - 2√2/3 - 2√2. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஸோ இதுக்கான ஃபார்முலா எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது? a² - b² ஃபார்முலா படி இருக்குது. ஸோ a² - b² ஃபார்முலா என்ன? a + b × a - b. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3² - 2√2 ஹோல் ஸ்கொயர்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு எப்படி மாறும்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வரும்? 3 - 2√2 டிவைடட் பை a² - b² ஃபார்முலா 3² - 2√2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். அப்போது 3 - 2√2 டிவைடட் பை 3² வேல்யூ 9 மைனஸ் இப்போ இது ரெண்டும் தனித்தனியாக நம்ம எழுதிக்கலாம். 2² இன்ட்டு √2 ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போது உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? 3 - 2√2 டிவைடட் பை 9 மைனஸ் 2² வேல்யூ 4. ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வேல்யூ இன்ட்டு 2ன்னு வருமா? ஸோ இதோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் நம்மளுக்கு? 3 - 2√2 டிவைடட் பை 9 - 4 2s are 8. ஸோ உங்களுக்கு வேல்யூ 3 - 2√2/1ன்னு கிடைக்கும். தட் இஸ் 3 - 2√2. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், 1/xோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ 3 + 2√2. 1/xோட வேல்யூ என்னது? 3 - 2√2. இப்போ ப்ளஸ் 2√2 - 2√2 கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 6ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 1/x - 2. ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x இருக்க இடத்துல 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 6 - 2 ஈக்குவல் டு 4. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1/x - 2ஓட வேல்யூ 4ன்னு கிடச்சிருக்கு. LHS என்னது? √x - 1/√x ஹோல் ஸ்கொயர்
ஸோ அதோட வேல்யூ தான் 4ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதோட சம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்றைக்கான ஹோம்ஒர்க் சம் பார்த்தீங்கன்னா 2x கியூப் ரூட் ஆஃப் 64 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. ஸோ சேம் மாடல், ஃபஸ்ட் மாடல் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம்க்கான சொல்யூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் புக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏக்கான தமிழ் கம்ப்ளீட் புக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 6லிருந்து 12 வரைக்கும் தமிழ் புக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் 11th 12th சிறப்பு தமிழில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் சேர்த்து கவர்மெண்ட் கொடுத்த அஃபிஷியல் சிலபஸ் படி யூனிட் வைஸாக யூனிட் 1 to 7 வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்கூல் புக்ஸில் இல்லாத எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ் கொஷின்ஸும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இலக்கணம்ன்றதே சுத்தமாக வராதவங்களுக்கு கூட இந்த புக்கில் ஈஸியாக வந்து இலக்கணம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு பேசிக்ல இருந்து கொடுத்துருக்கோம். இந்த புக்கை வாங்குறவங்களுக்கு வந்து இந்த புக்கோட சேர்த்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வித் ஆன்சர் கிவும் ஃப்ரீயாக வந்து கொடுத்துறோம். அது மட்டும் இல்லாமல் டெலிவரி சார்ஜஸும் இதுக்கு வந்து ஃப்ரீ. ஸோ அந்த 1000 மதிப்புள்ள இந்த புக்கை வந்து ஆஃபர் பிரைஸில் 599 கொடுத்துருக்கோம். இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா லிமிடெட் ஆஃபர் மட்டும் தான். ஸோ இந்த புக்கை ஆர்டர் பண்ண விரும்புறவங்க ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு தமிழ் புக் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த புக்கை பற்றின மேற்கொண்டு விவரங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவோம்.